திசையெல்லாம் விழிந்து பறந்து ஸோ ஹாலோவின் லுக் பொறுத்த வரைக்கும் இதுதான் நான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். ஸோ ஹே காய்ஸ், இன்னைக்கு வீடியோவில் நம்ம ஹாலோவின் லுக் தான் கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ ஹாலோவின் டே வருது இல்லையா, கிரியேட் பண்ணதில்லை, இதை ஃபர்ஸ்ட் டைம் நான் கிரியேட் பண்ண போகிறேன். ஒரு சிம்பிளான ஹாலோவின் லுக் தான் நம்ம இன்னைக்கு ட்ரை பண்ண போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இதை ஃபர்ஸ்ட் டைம் என்னோட சேனலை பார்க்குறீங்கன்னா ஹாய், வெல்கம் டு மை சேனல். வீடியோக்குள்ளே போகலாம். இந்த சைடில் கொடுக்குற ரெஃபரன்ஸ் பிக்சர் தான். நான் இதே எக்ஸாக்டாலாம் பண்ண போதில்லை, ரெஃபரன்ஸ் பிக்சர்ஸ் தான் கொடுத்துருக்கேன். ஸோ பம்கின் வந்து ஃபேஸில் வந்து நம்ம கொண்டு வர போகிறோம். ஒரு சைட் நான் லுக் முடிக்கிறேன், நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மேக்கப் பண்ணிகிட்டே வரேன், நீங்கள் பார்த்துட்டே வாங்க. ஸோ எஸ், ஸ்டார்ட் பண்ணலாமா? ஆஃப் ஃபேஸ் மட்டும்தான் வந்து பம்கின் மாதிரி கொடுக்கலான் இருக்கேன். ஏன்னா ஃபுல் ஃபேஸ் பண்ணால் என் மூஞ்சே பம்கின் மாதிரி தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து நான் நைக்காவோட ஃபவுண்டேஷன் ஓகே ஃபர்ஸ்ட் வந்து நான் நைக்காவோட ஃபவுண்டேஷன் எடுத்துகிட்டு கொஞ்சம் லைட்டாக பேஸ் மாதிரி கொடுக்க போகிறேன். ஸோ எஸ், பேஸ் முடிச்சாச்சு. நான் ஃபர்ஸ்ட் வந்து என்னோட ஹேரை நான் கட்டிக்கிறேன், ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்கு. ஸோ இந்த ஐ லுக் வந்து சிம்பிளாக இருக்க வேணாம்னு சொல்லிட்டு ஏதாவது ஒன்று பண்ணலாம். ஸோ இங்கே ஏதாவது ஒரு லுக் மாதிரி லைட்டாக ஒரு க்ரியேட் பண்ணி வச்சுக்கலாம், அப்போ தான் ஒரு நல்லாயிருக்கும் பார்க்க அப்படின்னு நானே சொல்லிப்பேன். ஆக்சுவலி ஐ ஷேடோ ப்ரஷ் எடுத்து மறந்துட்டேன், அதனால தான் கையிலேயே போட்டுட்ருக்கேன். ரொம்ப பெரிய ஹை லுக்லாம் பண்ண போதில்லை, சும்மா ஒரு சிம்பிளாக ஒரு ஹை லுக் தான். 10 செகண்ட்ஸில் இந்த ஐ லுக்கே முடிச்சிட்டேன். சுகர்லேருந்து ப்ரௌன் காஜல் எடுத்திருக்கேன். நான் ஆஃப் ஃபேஸ் மட்டும் தான் எடுக்க போகிறேன். ஸோ ஓகே, ஐம் கோனா ஸ்டார்ட். கொஞ்சம் கிராக்குடு மாதிரி போட்டோன்னா நம்மளுக்கு கொஞ்சம் நல்ல ஒரு இது இருக்கும். நம்ம வந்து இப்படி ஸ்லைடாக போடாமல் கொஞ்சம் இப்படி உடஞ்ச மாதிரி, அந்த மாதிரி. ட்ரஸ்ட் தி ப்ராசஸ். இது பார்க்க சைனா பார்டர் மாதிரி. இப்போ நம்ம மூஞ்சில் வந்து சைனா பார்டரை வரைஞ்சாச்சு. நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து ஆரஞ்சு கலர்ல வரும், பார்த்தா எல்லோ கலர்ல வருது. ஐயோ, ஆரஞ்சு கலர் எடுத்து பிளாக் கலர் எடுத்து வச்சுட்ட பைத்தியக்காரி மாதிரி. சரி, நோ ப்ராப்ளம், கண்ணுல போட்டுக்கலாம். இந்த ட்ரெஸ்ஸுக்கும் என் மூஞ்சுக்கும் கரெக்டா இருக்கு. இந்த ஆரஞ்சு கலர் என் பேச்சு கேட்க மாட்டேங்குது. ஸோ இப்போ வந்து இப்படிதான் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து பிளாக் கலரை ஃபர்ஸ்ட் நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். எந்தெந்த ஏரியாவுக்கு வரும் அதெல்லாம் கவர் பண்ணிக்கிறதுக்காக பிளாக் கலர் எடுத்து மூக்கில் ஒரு கோடு போட்டுக்கிறேன். ஏன்னா பம்கினுக்கு மூக்கு கூட கருப்பா இருக்கும் இல்லையா, அந்த ஸ்கேரியில, லைக் திஸ். இது எல்லாமே பெயிண்ட் பண்ணிடலாம். சரி, பார்த்து யாரும் பயப்படாதீங்க. மூஞ்ச பார்த்தா எனக்கே சிரிப்பா வருது, தான் சிரிச்சிட்டு இருக்கேன். ஐயோ, பிளாக்கும் ஆரஞ்சும் சேர்ந்து பச்சை கலர் ஆகுதே. இப்போ வந்து வாயை வந்து நம்ம பிளாக் கலர்ல ஆக்க போறோம். ஏன்னா பம்கின். ஐயோ, பயப்படாதீங்க, ஈன்னு சிரிக்கும்ல, அதனால ஸ்கேரியா பண்ண போறோம். இப்போ ஸ்கேரியா. என்னால பேச முடியல, ஒரு நிமிஷம் இருங்க, நான் வாய் மட்டும் வரைஞ்சிட்டு வந்துட்டேன்.
இப்போ இது ஃபுல்லாக கலர் பண்ண போகிறோம். இப்போ வந்து எல்லா இடத்துலையும் ஆரஞ்சு கலர் வச்சு இப்போ நம்ம பம்கின் ஷேடு கொடுத்துருவோம் ஃபஸ்ட்டு. ஸோ இப்போ பிளாக் கலரை வந்து இந்த மாதிரி ஃபுல்லாக இருக்கிற கேப்ஸ் எல்லாம் என்ன கலர் கொடுக்கணுமோ அதெல்லாம் கொடுத்து நான் இப்போ ஃபில் பண்ணிக்கிறேன். ஸோ எஸ், இது வரைக்கும் பம்கினுடைய ஃபேஸ் ஓரளவுக்கு ராவாக கொண்டு வந்தாச்சு. இப்போ வந்து நம்ம பவுடர் வச்சு செட் பண்ண போகிறோம். பிங்க் கலர் கொடுத்துருந்தோம். ஸோ பிங்க் கலர் வந்து செட் ஆகலை. ஸோ இந்த கலருக்கு இதுவே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐஷேடோ கூட நான் கொடுக்க போகிறேன் இங்கே. ஸோ இந்த ஐஷேடோ கலர் வந்து இப்போ நம்ம ஆரஞ்சு கலரில் மாற்றிக்கலாம். ஸோ இந்த ஆரஞ்சு கலர் இஸ் டோட்டலி எனஃப். இப்போ இதுக்கு மேலே வந்து கொஞ்சம் ஷிம்மரி வச்சுட்டு இப்போ இதோட இந்த இது வந்து முடிச்சுக்கலாம். இந்த ஐ லுக் வந்து இப்படி இருக்கட்டும். ஸோ அப்போ தான் நல்லாயிருக்கும், அப்போ தான் நல்லா இருக்குது ஆக்சுவலாக. ஸோ அதனால தான் இப்போ வந்து இது டீட்டெயிலிங் பண்ணிடலாம். இந்த மாதிரி முடிச்சிட்டேன். இப்போ வந்து பண்ணாதான் நம்மளுக்கு வந்து லுக் வந்து கரெக்டாக இருக்கும், ரொம்ப வந்து ஹார்டாக தெரியாது. ஸோ அதுக்காக தான் இப்போ நம்ம இதை கம்ப்ளீட் பண்ணிடலாம். பேய்க்கு இருக்கும் இல்லையா, அப்படி ஒரு மாதிரி இங்கே கொடுக்குற ரெஃபரன்ஸ், அந்த லாஃப் பண்ணும்போது ஒரு பல்லா இருக்க மாதிரி ஒரு மாதிரி இருக்கும்ல, அது இல்லையா, அவர் கொண்டு வரதுக்காக தான் இது பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இது ஃபுல்லாக பண்ணிட்டு வரேன், இது ஃபுல்லாக ஃபேஸ் ஃபுல்லாக பண்ணிட்டு வரேன். ஸோ நான் பண்ணிட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஸோ எஸ், இது வரைக்கும் டீட்டெயிலிங் பண்ணியாச்சு. இப்போ ஃபைனல் லுக் பார்க்கலாமா? ஸோ இதுதான் ஃபைனல் லுக். அந்த ஐஷேடோ நம்ம ஆல்ரெடி முடிச்சோம் இல்லையா, அந்த ஐஷேடோ முடிச்சுட்டு அதுக்கு மேலே லேஷஸும் லைட்டாக லைனரும் மட்டும் கொடுத்துருக்கேன், அவ்வளோதான். மற்றபடி வேறு எதுவும் இல்லை, லென்ஸ் கொடுத்துருக்கேன், அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, என்னோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லுக் பொறுத்த வரைக்கும் இதுதான் நான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். ஸோ வெளியே போடா நாய். ஸோ வானவெளி மண்ணில் வீழ்ந்து பிறலுதென்ன. இதோட நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பை பாய்.